அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 சுக்கிர திசையால் பணமழையில் நனைய போகும் ராசியினர்கள் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026 சுக்கிர திசையால் பணமழையில் நனைய போகும் ராசிகளில் ரிஷபம், சிம்மம், கன்னி, மகரம், கடகம், மிதுனம், துலாம் மற்றும் மீனம் போன்ற ராசிகள் முக்கியமாக குறிப்பிடப்படுகின்றன. குறிப்பாக ஜனவரியில் ஏற்படும் ஜன சுக்கிர யோகமானது முக்கியமாக புதன் சுக்கிரன் இணைவு போன்ற கிரக நிலைகளால் இந்த ராசிகளுக்கு பண வளர்ச்சி, புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் உண்டாகும் என ஜோதிட கதிப்புகள் கூறுகின்றன. முதலாவதாக ரிஷப ராசி சுக்கிரனின் சொந்த ராசி என்பதனால் 2026 பணம் சம்பந்தப்பட்ட எந்த துறைகளிலும் தாராளமாக முதலீடு செலுத்தலாம். அது உங்களுக்கு இரட்டிப்பான பலன்களை தரவல்லது. குறிப்பாக எந்த ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கலாம், முக்கியமாக தொழில் தொடங்கி அதில் ரொக்கம் செலுத்தலாம், தங்கம் வாங்கலாம், புதிய வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். இந்த மாதிரியான முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷப ராசியினருக்கு சுக்கிர திசையால் சொத்துக்கள் மூலம் பெரும் நிதி ஆதாயங்கள் கண்டிப்பாக ஏற்படுகின்றன. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிதல்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். முக்கியமாக மாமனார் வழியில் அதிக லாபம் ஏற்படக்கூடும். பொருள் வசதி அதிகமாக பெருக வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக ரிஷப ராசியினர் முதலீடு மற்றும் சொத்து வாங்குவதன் மூலம் பண ஆதாயங்கள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கின்றன. தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக போய்விட வேண்டாம். மற்றவர்கள் மீது தவறாக இருந்தாலும் நீங்கள் நாவை அடக்கி கொண்டு அமைதியாக வந்துவிட்டால் இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியான ஆடம்பர வாழ்க்கையை ஏற்படுத்த தர வல்லது. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். சுக்கிர பகவானால் ஆளப்படும் ராசி என்பதனால் நீங்கள் கண்டிப்பாக புதிய வேலை, தொழில் போன்றவற்றை தொடங்குதல், பல வருமான வழிகள், திருமண யோகம், வெளிநாட்டு பயணங்கள் மூலம் லாபம், இது எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தர வல்லது. நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் இந்த ஆண்டில், துலாம் ராசியான இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. முக்கியமாக பல வழிகளில் எந்த வழியில் வேண்டுமானால் உங்களுக்கு வருமான வழிகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகமையால் அமைதியாக இருக்காமல் எந்த ஒரு தொழிலும் தொடங்கலாம். எந்த திசையில் நாலாவரும் சுற்று ஒரு பாலியிலேயே இருக்க வேண்டும். முக்கியமாக வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருக்காமல் வருமானம்கான வழியை கண்டுபிடித்து அதற்கான வழிகளை தேடினால் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. எந்த தொழில் வேணுமானாலும் தொடங்கலாம். கடை மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் எது வேணாலும் தொடங்கினாலும் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக சிம்ம ராசி நண்பர்கள். சிம்மத்தை பொறுத்தவரை சூரியன் ராசி என்றாலும் சுக்கிரனுடன் இணைந்து நிதி வளர்ச்சி, அதாவது பண வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றன. ஒரு மேலிடத்தில் பதவி உங்களுக்கு தானாக வந்து சேரும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை அழைத்து புகழ்ந்து பேசுவார்கள். முக்கியமாக அரசு தலைமை பொறுப்புகள் வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. தலைமை பொறுப்புகளும் வரப்போகிறது. சூரியன் ராசி என்பதனால் வெளியூர் பயணங்களில் அந்த மாதிரி நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பணம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி மேலோங்கி நிற்கிறது. ஆகமையால் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் மன அமைதியுடன் இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கப்பெறும். அடுத்ததாக கடகம். கடகத்தை பொறுத்தவரை 2024 சுக்கிர திசையால் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. திருமணம் செய்யலாம், புதிய வீடு கட்டலாம், வேலை தொடங்கலாம் மற்றும் வருமான வழிகள் அதிகமாக மேம்படும். எந்த தொழில் வேண்டாலும் முதலீடு செலுத்தலாம். தொழில் முன்னேற்றம் அமோக வளர்ச்சியில் இருக்கிறது. ஆகமையால் கடகத்தை பொறுத்தவரை சண்டை சலக்கைகளில் மாட்டிக்கொள்ளாமல் அமைதியுடன் இருந்தால் இந்த 2026 ஆண்டு சுக்கிர திசையால் உங்களுக்கான ஆண்டாகவே மாற்றிக்கொள்ளலாம். பணவரவு சற்று அதிகப்படியாக வர அதிகமாக இருக்கின்றன. ஏதேனும் வங்கிகளில் சேமிக்கலாம் மற்றும் சிறு சேமிப்புகளில், அதாவது தபாலங்களில் பணத்தை போட்டு மாபெரும் இரட்டிப்பாக வளர்ச்சி செய்யலாம். தேவையில்லாமல் கடன் கொடுக்கிறேன், அவரிடம் கொடுக்கிறேன், இவரிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி போய்கொண்டால் பண இழப்பு அதிகப்படியாக ஏற்பட்டுவிடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக மிதுன ராசி. நிலுவையில் உள்ள
உங்களுடைய வேலைகள் கண்டிப்பாக முடிந்து பணம் அமோகமாக தேடி வரும். உங்களுடைய கணவன் மனைவியிடையே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். எந்த தொழிலை தொட்டாலும் லாபகரமான வாழ்க்கை அதிகமாக இருக்கின்றன. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். நிலுவையில், அதாவது கடன் பிரச்சனையால் நீண்ட நாட்களாக அவர் தராமல் இருந்தால் அந்த ரொக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன. ஆகமையால் எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்கி அமைதியுடன் பரம்பொருள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், அறிவுத்திறன் கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற நீங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றன. எந்த தொழிலை வேண்டுமானாலும் தாராளமாக தொடங்கலாம். அறிவு சார்ந்த, அதாவது வலைதளங்களில் அறிவு சார்ந்த மற்றும் ஏதேனும் மூளைக்கு வேலை கொடுத்து அதற்கான கடினமாக கழுதையை போல் உழைக்காமல் மூளைக்கு வேலை கொடுத்து அதற்கு ஏற்றாற்போல் இருந்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கப்பெறும். முக்கியமாக சொத்துக்கள் பெருக்கம், ஆதாயம் அதிகமாக இருக்கின்றன. அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க முக்கியத்துவம் பெறுத்துகிறது. அதாவது கன்னிராசியை பொறுத்தவரை அறிவுத்திறன் கடின உழைப்பு பலன் கிடைக்கும். நிதி மற்றும் தொழில் வளர்ச்சி அதிகப்படியாக இருக்கின்றன. ஆகமையால் அமைதியுடன் செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், கடின உழைப்புக்கு பெயர் பெற்ற நீங்கள் கடின உழைப்பு மற்றும் அதிகமாக வேலையில் ஈடுபட்டீர்கள் என்றால் பணம் அதிகப்படியாக இருக்கும். முக்கியமாக சுக்கிர பகவானின் ஆளுமை ராசியினால் பெரிய நிதி ஆதாயங்கள், சொத்துக்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கின்றன. எந்த சண்டை சச்சரவுகள் மாட்டிக்கொள்ளாமல் அமைதியுடன் இருந்தால் கண்டிப்பாக மகராசியை பொறுத்தவரை மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன. கடின உழைப்பு, புதிய வேலை தொடங்குதல், கடை முதலியவற்றை ஏதேனும் வீடு கட்டி சொத்து வாடகைக்கு விடலாம், சொத்து வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அமோக வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அடுத்ததாக மீனராசி நண்பர்கள், குருவின் ராசி என்பதனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், சுக்கிர பகவானால் ஏற்படும் புதிய வாய்ப்புகள், விரிவாக்கம் அதிகப்படியாக இருக்கும். உங்களுக்கு எந்த தொழிலை தொட்டாலும் துலங்கும். முக்கியமாக எதனை தொட்டாலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். மீனராசியை பொறுத்தவரை அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை எதிர்பாராத விதமாக இருக்கின்றன. முக்கியமாக ஜனவரி 2026 சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து அரிதான ராஜயோகத்தை உருவாக்குகிறது. இது முக்கியமாக மீனம் போன்ற ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மை வழங்கும். குறிப்பாக மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு மாபெரும் செல்வந்தர் கூடிய யோகம் சுக்கிர பகவானால் நிகழ இருக்கிறது. பிப்ரவரி 2026 புதன், சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்து திரிகிரிகி யோகம் மற்றும் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. இது ரிஷபம், மிதுனம், துலாம் ஆகிய ராசிகளுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.